முதலில் கார்த்திகேயன், இப்போ 7 கட்ட தேர்தல் பரப்புரையின் போது களத்தை நம்பிக்கையோடு எதிர்கொண்டது யாரு, அதே மாதிரி பதற்றத்தோட கையாண்டது யார்? இல்லை, 2 கட்சிகளும் ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. எந்த கட்சிகளும் நம்பிக்கை இல்லாமல்லாம் வரமாட்டாங்க. சென்ற முறையோடு ஒப்பிடும்போது 2019 ஒப்பிடும்பொழுது காங்கிரஸ் ஒரு கூடுதல் நம்பிக்கையோடு அந்த கூட்டணி பலம் ப்ளஸ் அவர்கள் அது தென்பட்டுது. அவங்களுடைய பிரச்சாரத்திலேயே அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு வீரியத்தை பார்க்க முடிஞ்சு. 2019 காங்கிரஸ் செய்த பிரச்சாரம் என்பதும் இந்த முறை செய்த பிரச்சாரம், இதுவரை செய்த பிரச்சாரம் என்பதும் பார்க்கும் பொழுது அந்த காங்கிரஸினுடைய நம்பிக்கை கூடியிருக்கிறது. அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கூடியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் அது அவர்கள் பேச்சுகளே தென்படுது. வழக்கமாக பேச்சுகளை பேரளவிற்கு கூட நீங்கள் 2019 பெரிய வெற்றி என்றோ இல்லை அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் பேசினது கிடையாது காங்கிரஸ் சார்பாக. இந்த முறை ஒரு நம்பிக்கை துளிரிட்டு இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். ஆரம்ப கட்டத்திலே 2வது 3வது கட்டத்திலே பார்க்க முடிஞ்சது. அதன் வெளிப்பாடு தான் 315 தொகுதிகள்னு மம்தா பானர்ஜி சொல்கிறதாகட்டும், இல்லை 300 தொகுதிகளை எட்டி விடுவோம்னு ராகுல் காந்தியோ இல்லை ஜெயராம் ரமேஷ் சொல்கிறது. இது போன்ற வெறும் அது மக்கள்கிட்ட ஒரு பேருக்காக ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறதாக வார்த்தையை மட்டும் இல்லாமல் சில காரணிகளை அவங்க குறிப்பிடுறாங்க. எப்படி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லை அரித்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் ஒர்க் ஆகுது அப்படின்னு அந்த விஷயங்களோட பார்க்கும்பொழுது அந்த காங்கிரஸினுடைய நம்பிக்கைக்கு காரணம் கூட்டணி ப்ளஸ் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சில தவறுகள் இல்லை தவறான யுக்திகள்னு மேபி தவறான யுக்தியான நம்ம ரிசல்ட்டில் தான் தெரியும். ஆனால் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு அஜெண்டா 2019 ஒரு தேச பாதுகாப்பு, புல்வாமா பாலக்கோட்டுக்கு அப்புறம் பண்ணதோ இல்லைன்னா 2014 இந்த ஊழல் ஒழிப்பு என்று ஒரு தேசிய லெவலில் ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியாமல் மாநிலத்திற்கு மாநிலம் பிராந்திய கட்சிகளுக்கு நேரடி எதிராக மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்றது அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுக்கு 2 காரணம். அந்த பகுதிக்கு தேவையான வியூகத்தை கையில் எடுத்து அவங்க பிரச்சாரம் மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்க்க கூடாது. அந்த முறையை நம்ம இது பார்க்கல 2014 19 அது அவர்கள் யுக்தியாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம இருக்கல. ஆனால் அது 2014 19 இருந்த அட்வான்டேஜை எடுத்துருது. டேக்கிங் த விண்ட் அவுட் ஆஃப் த செயில்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போது நீங்கள் ஒரு மாநில கட்சிகளோடு அந்தந்த மாநிலம் சார்ந்த உரிமைக்கு வலுவாக குரல் கொடுக்க கட்சிகளோடு சமமான ஒரு போட்டிக்கு தயாராகிறீங்க. அங்கே கடுமையான போட்டி கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுகவோ இல்லை பஞ்சாபோ இல்லை டெல்லின்னு வரும்பொழுது ஆம் ஆத்மி கட்சி, இல்லை தேஜஸ்வி யாதவ் பீகார்லேயும், இல்லைன்னா நீங்கள் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேஷ், மம்தா பானர்ஜி மேற்கு வங்கம்னு சொல்லி அப்போது நீங்கள் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த வலுவான எதிர்ப்பு இருக்குல்ல, அது பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்கிறேன். அந்த நேஷனல் நேரட்டிவ் செட் பண்ண முடியாது. அந்த பதற்றம் எங்கே தென்பட்டதுன்னா அந்த அவர்களுடைய இந்த மாற்றி மாற்றி ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனையாக போகும் பொழுது அதுவே கூட பெரிய அளவுக்கு வலுவா முன்னெடுக்கல. மாறா ஒரு தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயமாக காங்கிரஸ் பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திற்கு போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுவாகத்தான் இருந்திருக்கு அப்படின்றத விஷயத்தை பிரச்சாரத்துல பாஜக கையில் எடுக்கிறாங்க. அப்ப எது மக்கள்கிட்ட ரொம்ப எஃபெக்டிவா போய் சேர்ந்து? இல்ல, அதுக்கு காரணம் பாஜகவுக்கு இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை அந்த நேஷனலிசம் ஒன்று, தேசியவாதம், இல்லை அந்த தீவிரவாத எதிர்ப்பு, ஊழல் ஒழிப்பு, இந்த நேரட்டிவ் தேசிய அளவில் இந்த முறை எடுத்துட்டு போக முடியல அவர்களால். அது ஏற்கனவே 2014 19 ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அண்ட் அவங்க சக்சீட் ஆயிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அந்த நேரட்டிவ் செட் பண்ணதற்கான ஒரு வாய்ப்பு இதுவரை நல்ல வேலையாக ஒரு புல்வாமா மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. இல்லை நீங்கள் ஊழல் ஒழிப்பு பேசலாம்னா உங்களுக்கு எதிராக எலக்டோரல் பாண்ட் பெரிய பூதாகரமாக தேர்தலுக்கு சரியாக 1 மாதம் முன்னாடி பெரிய அளவிற்கு பாஜகவுக்கு எதிராக பூதாகமாக வெடிச்சது. அப்போது அந்த நேரட்டிவை செட் பண்ண முடியல. அப்போ அதை மாறி தேசிய அளவில் கிளாஸ் அண்ட் காஸ்ட், அதாவது வர்க்க போகிற பிரச்சனையும் சரி, இல்லை ஜாதி ரீதியான பிரச்சனை, சமூக நீதி மற்றும் மக்களுக்கான அந்த இன்கம் டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, வளங்கள் ஜனநாயகப்படுத்தப்படாதது, அந்த டெமோக்ரட்டிக்ஸ், அதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வேலையின்மை, வறுமை ப்ளஸ் விலைவாசி உயர்வு இருக்குல்ல, அது காங்கிரஸ் தேசிய அளவில் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்தியா கூட்டணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னா நீங்கள் எதிர்வினையாக மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பேக்ஃபுட்டில் இருக்குது பிஜேபி. அப்போ நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியுது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை அப்படின்ற பிரச்சனை வரும்பொழுது பாஜகவால் அந்த விஷயத்தை தொடவே முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. அந்த விஷயத்தை அதனால அதுக்குள்ளேயே போக முடியாது. சிஏஏ பிரச்சனை எழுந்தது, ஆனா அத பெருசா காங்கிரஸ் பேசல. எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. முதல் 2 கட்ட தேர்தல்கள்ல அது அதிகமா பேசப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. ஆனா அதற்கு பிறகு அது பற்றிய பேச்சுகள் அதிகமா இல்ல. சோ ஒரு விஷயம் வந்ததையும் காங்கிரஸ் அது ரொம்ப டாக்டிக்கா யூஸ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இல்ல, அதற்கு முன்பே நீங்க அந்த பிரச்சனை மார்ச் மாதம் தீர்ப்பு வரும்பொழுது அந்த சில வாரங்கள்லயே பாஜகவுக்கு எதிரான டேமேஜ் has been sufficiently done. மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு தேர்தல் பத்திரம், அந்த பாஜகவினுடைய செயல்பாடும் தேர்தல் பத்திரமும் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு.
அப்போ நீங்கள் வந்து அதையும் வந்து பேசி தான் செஞ்சுருக்காங்க, அதையும் இப்போ பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க. ஆனால் பெரிய அளவிற்கு காங்கிரஸ் எதாவது முன்னெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வையும் வேலையின்மையும். ஏன்னா நீங்கள் தேசிய அளவில் மக்கள்கிட்ட வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக அவர்கள் பார்த்தது வந்து இந்த தேர்தலில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து கணிப்பாளர்கள், நான் கட்சிகளை பற்றி பேசலை, அரசியல் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், எல்லோருமே ஊடகவியலாளர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இமோட்டிவ் இஷ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த ராம்பார் கோயில் பிரச்சனையாகட்டும், இல்லை ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷன், இவர்கள் பேசக்கூடிய அந்த நேஷனலிசம், இது விஷயங்கள்லாம் வந்து பின்னுக்கு போயிடுச்சு. இந்த முறை இந்த 2 பிரச்சனைகள் தான் மேலோங்கி இருக்கு அப்படின்றத எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. அதுதான் வந்து பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதனுடைய பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து அந்த போலரைசேஷன் நம்ம அந்த கேம்பெயின் பார்க்குறோம். அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான வந்து கடுமையான பேச்சுக்கள், சட்டத்திற்கும் புறம்பாகவும் சரி, இல்லை வந்து தவறான சில வார்த்தைகளும் கூட பிரயோகமும் சரி, பிரதமர் வாயாலே வந்தது, இதெல்லாமே வந்து அந்த பதற்றத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் கையில் இருந்த ஒரே ஆயுதம், அது அவங்க புதுசாக பண்ணுறதில்லை, ஏற்கனவே பண்ணுறது தான். ஆனால் வந்து அதனுடைய புதிய உச்சத்தை தொற்றது வந்து பிரதமரே சில வார்த்தைகள், நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகள் பேசியது, அந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையில் அந்த பிரிவினை ஊக்குவிக்கும் விதமாக பேசினது விஷயங்கள் வந்து அதை ஒரு பதற்றத்தை காட்டுச்சு. ஆனால் வந்து இவர்கள் வந்து நேஷனல் லெவலில் இந்த வேலையின்மை, விலைவாசி உயர்வை ஒரு நேரட்டிவை தேசிய லெவலில் செட் பண்ணுறாங்க, அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உத்தரப்பிரதேசத்திலேயே மக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வேலையின்மையும் விலைவாசி உயர்வும் வந்து பாஜகவுக்கு ட்ரெடிஷனலாக வாக்கு செலுத்தவர்களே இந்த பக்கம் மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு போனாங்க, ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா தேசிய அளவில் எடுத்துட்டு போயிருக்கு. ஓகே ஓகே, பாயிண்ட் டேக்கன். அடுத்ததாக திரு ராமசுப்ரமணியன், இப்போ பாஜக இந்தியா முழுமைக்குமான ஒரு விவாத பொருளை உருவாக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு திரு கார்த்திகேயன். அப்படிதான் இருந்ததா? பாஜக அப்படி ஒன்றும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஏதோ மிகப்பெரிய அளவிற்கு ஓட்ட விழுந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கும் சில இன்புட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். நமக்கு கிடைச்சதை விட 1000 மடங்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாம் இங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு ஹேஷியத்தை வச்சுன்னு தான் நாம் பேச முடியுமே ஒழிய, களத்தில் எப்படி நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே பாஜகவுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுக்கு யுக்திகளை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு கிடைச்ச இன்புட்ஸ், என்னென்ன பேசினால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில டெஃபினட்டா இன்புட்ஸ், இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவதாக, தே ஆர் ஆன் த பேக் ஃபுட் ஆன் சர்டன் இஷ்யூஸ். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உதாரணமாக எனக்கு முன்னாடி பேசின மிஸ்டர் கார்த்திகேயன் சொன்னது போல விலைவாசி மிக கடுமையாக இருக்கின்றது, வேலையில்லாத திண்டாட்டம் என்பது மிக கடுமையாக இருக்கின்றது. அதெல்லாம் டிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவர்கள் பல்வேறு மற்ற இஷ்யூஸை முன்னிறுத்தி செல்லுகின்றார்கள். இது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு செட்பேக் நான் சொல்ல முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ஒரு வீக் பாயிண்டாக தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரு எதிர்ப்பு அப்படின்ற, அதாவது ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை கொண்டு செல்றது சரி. ஆனா ஆட்சியில் இருந்த பாஜக இந்தியா கூட்டணியோட கொள்கைகள் சார்ந்த எதிரான கருத்துக்கள் மூலமாக பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனதை மக்கள் எப்படி பார்த்திருப்பாங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னது, ப்ராபபிளி அவங்களுக்கு இன்புட்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்படி பேசினால் இதில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைத்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் இந்த ஹிந்து முஸ்லீம் என்கின்ற இஷ்யூவை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு இடத்துலையும் அதை ஹார்ட் பண்ணுறதுங்கிறது அதுதான் காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். 2014 டெவலப்மெண்ட் ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அது வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு எடுபட்டது. 2019 தேசத்தினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற இஷ்யூ எடுத்துட்டு அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு எடுபட்டது. ஆனால் இந்த சமயத்தில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் அடுத்தது $5 trillion எக்கானமியாக வரப்போகின்றோம், 3வது இடத்துக்கு பொருளாதார ரீதியாக வரப்போகின்றோம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து செல்லிங் பாயிண்ட்ஸாக பார்க்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதாவது இதெல்லாம் பேசினால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் அதிகமாக பாஜகவோட பிரச்சாரத்துல இருந்ததா, அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்பட்டுருவாங்க அப்படின்ற விஷயமும், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவாங்க அப்படின்ற விஷயங்களும் அதிகமாக இடம்பெற்றதா? இல்ல, நீங்க சொன்னது போல டெஃபினட்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வேஜ்ர வார் அகென்ஸ்ட் முஸ்லிம்ஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் தாக்குதல் என்பது இந்த எலெக்ஷன் நடந்து இது போன்ற ஒரு கம்ப்ளீட் போலரைசேஷன் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸை வச்சு பண்ணினதுங்கிறது பிஜேபி மிகப்பெரிய அளவிற்கு செய்தார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில்
மிடில் கிளாஸ் பீப்புள். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் they still consider Mr. Modi as a person to contribute for the development of the nation அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகுன்றது. அப்போ 3வது இடத்துக்கு நாங்கள் வருவோம், $5 trillion நாங்கள் ஈஸியாக கடந்து விடுவோம், 2047 உலகத்தினுடைய மிக உன்னதமான நிலைக்கு நாம் இந்தியா வந்துவிடும். இதெல்லாம் செல்லிங் பாயிண்ட்ஸாக நான் பார்க்கின்றேன். அதான் நீ ஒரு பக்கம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ, எஸ் இட்ஸ் அன் இஷ்யூ. ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கணும். சாதாரண சாமானிய மக்களுக்கு தட் இஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல். அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால என்னென்ன தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் சாதாரண சாமானிய மக்களுக்கு அது பெரிய அளவிற்கு போய் சேர்ந்து இருக்குமா என்றால், படித்தவர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக ஊழல் இதெல்லாம் பற்றி பேசுகின்ற நேரத்தில் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கும் பொழுது அது சேரலாம். ஆனால் அது வந்து இட் இஸ் எ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். அது ஒரு மைனாரிட்டி குரூப்புக்கு தான் அது போய் சேரும் என்று நம்புகின்றேன். ஆனால் மெஜாரிட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இருப்பது என்பது இந்த மிடில் கிளாஸ் பீப்புள். அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செல்லிங் பாயிண்ட் என்ன? டெவலப்மெண்ட். அவர்களுக்கு இன்னைக்கு நாம் இருக்கிறத விட நம்ம பெட்டராக இருப்போமா நாளைக்கு? அதற்கு திரு மோடி அவர்கள் துணை செய்வாரா? அவருடைய ஆட்சி நமக்கு நல்லது தருமா? அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அவங்க வந்து they don't want to create ரக்கஸ். அதாவது இப்போ நம்ம சண்டை கண்டை எல்லாம் போட்டுட்டு எஜுகேஷன் பண்ணிட்டு அதெல்லாம் பண்றதுக்கு அவங்க தயாராகல. அவங்க இருக்கிற வாழ்க்கை இருக்கணும், இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றார்கள்.